அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹுவின் பேரருளால் சென்னை கானத்தூரில் ஜாமியா அல் ஹிதாயா அரபிக் கல்லூரி என்கிற மதரசாவை நாங்கள் நடத்தி வருவது உங்களுக்கு தெரியும். அல்லாஹுவின் அருளால் 170 மாணவர்கள் ஆலிம் கல்வியை கற்கிற இந்த மதரசாவுக்காக வேண்டி உங்களுடைய ஜகாத் சதகா நன்கொடைகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, ஒன்றுக்கு 10 மடங்காய் 70 மடங்காய் பன்மடங்காய் அல்லாஹு வழங்குகிற இந்த புனித ரமலானில் உங்களுடைய நன்கொடைகள் மூலம் இறை அருளை பெற்றுக்கொள்ள அன்போடு வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா உங்களுடைய குடும்பத்திற்கு பரக்கத்தையும் நீண்ட ஆயுளுடன் கூடிய ஆரோக்கியத்தையும் அல்லாஹு வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நஹ்மதுல்லாஹல் அஸீம் நுஸல்லி வ நுஸல்லிமு அலர் ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله عز وجل في كلامه القديم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொளியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இன்றைய தராவீஹ் எனும் இத்தொடரில் தினந்தோறும் ஓதப்படுகிற குர்ஆன் வசனங்களின் விளக்கத்தை, அருள்மறை சொல்லும் ஞானங்களை எல்லாம் பார்த்து வரக்கூடிய நாம், இன்றைய தராவீகில் ஓதப்படக்கூடிய ஒரு வசனத்தில் அல்லாஹ் கலிமா தொய்யிபா என்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் எனும் ஏகத்துவ கலிமாவை ஷஜரத்தே தொய்யிபா, நல்ல மனமிக்க மரத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறான். அதேபோல் ஷிர்கு குஃபுர் என்கிற இறை நிராகரிப்பினுடைய கலிமாவை கெட்ட மரத்திற்கு ஒப்பிடுகிறான். நல்ல கலிமா நல்ல மரம் போல், கெட்ட கலிமா கெட்ட மரம் போல், மரத்தை மையப்படுத்தி இன்றைக்கு பேசுகிற பல்வேறு வசனங்கள் இன்றைக்கு வந்தது. அதிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஷஜரத்தே தொய்யிபாவை பற்றி என்ன சொல்ல வருகிறான் என்பதை பின்னாலே பார்க்கலாம். இப்போது நாம் திருக்குர்ஆனில் கூறப்படுகிற மரங்கள், அவைகள் வழியாக நமக்கு கிடைக்கிற செய்திகள், இவைகளை பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, திருமறையில் 4 மரங்களை பற்றிய பேச்சு அதிகம் இருக்கிறது. அதில் ஒவ்வொன்றாய் பார்ப்போம். முதல்ல ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நெருங்க வேண்டாம் என்று தடுத்த மரம் அஷ்ஷஜரத்துல் மன்ஹியா. ஆதம் ஹவ்வா தம்பதியினரை பார்த்து அல்லாஹ் சொன்னான், லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நெருங்க வேண்டாம். ஃபதகூனா மினல் ஸாலிமீன், நீங்கள் அக்கிரமக்காரர்கள் ஆகிவிடுவீர்கள். என்ன மரம் அது? அல்லாஹ் சொல்லவும் இல்லை, அதை அறிய வேண்டும் என்கிற தேவையும் இல்லை. இன்ன மரம்தான் என்று நமக்கு நாமே குழப்பிக்கொண்டு அதை குறிப்பாக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அல்லாஹுவே அறிவிக்கவில்லை, இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொன்னான். அவர்கள் நெருங்கினார்கள், அந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட்டார்கள். கோதுமை கனி என்கிறோம், திராட்சை கனி என்கிறோம், என்னென்னவோ சொல்கிறோம். ஆனால் குறிப்பாக இதுதான் என்று உறுதியிட்டு சொல்ல முடியாத நிலை. இங்கே 2 விஷயம் கவனிக்கத்தக்கது. ஆதம் ஏன் இந்த மரத்தை சாப்பிட்டார்? தடுக்கப்பட்ட மரம், அல்லாஹ் தடுத்திருக்கிறான். தப்சீர்களை எல்லாம் பார்த்தால் 2 செய்திகள் இதிலே சொல்ல வேண்டும். 2 காரணங்கள். ஒன்று, ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்த ஒரு சிறிய பலவீனம். இரண்டாவது,
ஷைத்தானின் சூழ்ச்சி. இந்த 2 தான் சாப்பிட்டார்கள். அது என்ன பலவீனம் என்று சொல்லுகிறீர்கள்? அல்லாஹ் சொல்லுகிறார், وَلَقَدْ عَهِدْنَا إِلَى آدَمَ مِنْ قَبْلُ فَنَسِيَ وَلَمْ نَجِدْ لَهُ عَزْمًا. நாம் ஆதமிடம் இதை சாப்பிடக்கூடாது என்று ஒப்பந்தம் செய்திருந்தோம், அவர் மறந்து விட்டார். அந்த மறதி என்கிற பலவீனம் தான் சொல்லுகிறோம். வலம் நஜித் லஹு அஸ்மா, அவர் இதை உறுதியா சாப்பிட்டாகணும்னு வேணும்னு சாப்பிடல. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த குர்ஆனிலே இருக்கிறது, சூரத்து தாஹா. 2வது, ஷைத்தானின் சூழ்ச்சி. இந்த கனியை ஏன் சாப்பிட்டார்? ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தானு, ஷைத்தான் குழப்பத்தை, வஸ்வசாவை போட்டான். என்ன சொன்னான் தெரியுமா? போய் ஹல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் ஹுல்தி வ முல்கின் லா யப்லா, நீங்க இனிமேல் இறந்து போகாமல் எப்போதும் இருக்கிற நித்திய ஜீவனை தருகிற மரம் ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சான். ஃபஅகலா மின்ஹா ஃபபதத் லஹுமா சௌஅத்துஹுமா, அவர்கள் அந்த கனியை சாப்பிட்டு விட்டார்கள். எனவே ஷைத்தானின் வஸ்வசா சூழ்ச்சி காரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமின் மறதி காரணம் என்பது திருக்குர்ஆன் தருகிற 2 காரணங்கள். இதுவெல்லாம் அந்த மரத்தை பற்றிய பேச்சு. அடுத்தது, 2வது குர்ஆனிலே சொல்லப்படுகிற மரம் ஷஜரத்து ஸக்கூம் என்று பெயர். இது நரகத்திலே இருக்கிற மரம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஷஜரத்து ஸக்கூம் தஆமுல் அஸீம், பாவிகளுக்கான உணவு ஸக்கூம் என்கிற மரம். இந்த மரத்தை பற்றி குர்ஆனில் மல்ஊனத்துன் என்று வருகிறது. ஷஜரத்தும் மல்ஊனா, சபிக்கப்பட்ட மரம். அது என்னங்க சபிக்கப்பட்ட மரம்? நரகத்திலேயே இருக்கிற மரம், பாவிகளுக்கு உணவாகும் மரம். அல்லாஹ் ஒரு இடத்தில் கேட்பது போல, அதாலிக கைருன் நுசுலன் அம் ஷஜரத்து ஸக்கூம், எது நல்ல விருந்து, இதுவா சொர்க்கத்திலே உள்ளதா அல்லது ஸக்கூம் என்கிற மரமா என்று கேட்கிறார். இந்த மரத்தை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, இது ஒரு சோதனை. இஸ்ராயில் சூராவிலே அல்லாஹ் சொல்லுகிறான், கவனிக்க வேண்டும், ஒமா ஜஅல்னர் ருயல்லதி அரைனாக இல்லா ஃபித்ரத்தல் லின்னாஸ் வஷ்ஷஜரத்தல் மல்ஊனத ஃபில் குர்ஆன். சோதனைக்கு 2 விஷயங்களை நாம் உண்டாக்கினோம். 2 விஷயம் வச்சோம். ஒன்று, அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜிற்கு சென்ற நிகழ்வு. இதை நம்புறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம் என்று ஒரு சோதனை. நரகத்திலேயே ஒரு மரம் இருக்கிறது, சபிக்கப்பட்ட மரம் அப்படின்னு சொன்னா இவங்க அந்த மரத்தை நம்புறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ் அப்படின்ற சோதனைக்காக அல்லாஹ் இந்த 2ஐயும் வச்சான். 2ஐயுமே மக்காவின் காஃபிர்கள், சந்தேக பேர்வழிகள், அறிவு சார்ந்து இயங்குபவர்கள், அல்லாஹ் ரசூலின் வார்த்தைகளை கேட்காதவர்கள், மதிக்காதவர்கள் 2ஐயுமே நம்பல. அவங்களுக்கு என்னன்னா, குஃபார்களுக்கு சந்தேகம் என்னன்னா, மரம்னு சொல்றீங்க, நரகத்துல இருக்குங்கிறீங்க, எப்படி இருக்கும்? மரம் என்பது பசுமை, நெருப்பு என்பது கரிக்கும், எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். நரகத்துல எப்படி மரம் இருக்கும்? தீயுக்குள்ள மரம் இருந்தா மரத்தை தீ சாப்பிட்டுருமே. மரத்தை மிகைத்தது தானே தீயே. அறிவுக்கு புரியலையே. அதாவது அறிவுக்கு புரியாததையெல்லாம் மறுத்துவிட துவங்கினால் நிறைய இதை மறுக்கணும். அந்த குஃபாறுகளுக்கு பதில் இருக்கட்டும், நாம யோசிப்போமே. ஷஜரத்து ஸக்கூம் என்று ஒரு மரம் நரகத்திலே இருக்கிறது, சாத்தியமான்னு கேட்கிறோம். முஸ்லிம்களுக்கு இந்த கேள்வியே வராது. காரணம் என்ன தெரியுமா? காதிருன் அலா குல்லி ஷை, அவன் அனைத்தின் மீதும் வல்லமை பெற்றவன். அவன் நினைச்சான்னா எல்லாம், நரகத்துக்குள்ள தண்ணிய கூட வைக்க முடியும் அவன் நினைத்தால். இதுக்கு ரொம்ப பெரிய விளக்கத்துக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்திலே போடப்படுகிறார்கள். உத்தரவு மட்டும் போடுறான் அல்லாஹ், நெருப்பே நெருப்பா இருக்காத, கூலிங்கா மாறிடு, அவ்வளவுதான். பர்தம் வசலாமுன் அலா இப்ராஹிம், அது மாறிடுச்சு. இப்ராஹிமின் மீது நீ நெருப்பாக இருக்க வேண்டாம், குளிர்ச்சியாக மாறிவிடுன்னு சொன்னதுனால அவரை இந்த சலங்கையெல்லாம் போட்டுதான், கையுக்கும் விலங்கு போட்டு காலுக்கும் விலங்கு போட்டு தான் தூக்கி வீசினாங்க நெருப்பு குண்டத்துல. என்னாச்சு தெரியுமா? அந்த நெருப்பு அந்த விலங்கை சுட்டுருச்சு. காலில் போட்டிருக்கிற விலங்கையெல்லாம்
கரிந்து விட்டது. இப்ராஹிம ஒண்ணும் பண்ணல. காரணம் என்னன்னா, பர்தம் வசலாமன் அலா இப்ராஹிம்னு மட்டும்தான் வந்துச்சு. பர்தம் வசலாமன் அலல் அஹ்லால் இப்ராஹிம் எல்லாம் வரல. இப்ராஹிமின் மீது குளிர்ச்சி, அவ்வளவுதான். நெருப்புக்குள்ளேயே அவர் இருந்தார், அவர் நல்லபடியா இருந்தார். அந்த மாதிரிதான் நரகத்திலேயே இருக்கும் மரம் இருக்கும். அல்லாஹுவுக்கு இது சாத்தியம், அவ்வளவுதான். ஆக சபிக்கப்பட்ட மரம் என்று குர்ஆனிலே வருகிற நம்முடைய ஈமான் சரியாக ஏற்கிறதா என்று சோதனைக்காக அல்லாஹ் வைத்த மரம். இது குர்ஆன்ல வந்திருக்கிற மரங்கள்ல 2வது. 3வது மரம் அன்பானவர்களை இலந்தை மரம், ஷஜரத்து சிதிர். குர்ஆன்ல 2 இடத்துல இது சம்பந்தமாக வருகிறது. முதல் இடம் சபாவாசிகள் அப்படின்னு இருந்தாங்க. இறைவனுக்கு அவர்கள் நன்றிக்கு மாறு செய்த போது, அநியாயம் செய்த போது அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தான். என்ன தண்டனை தெரியுமா? அழகான பசுமையான இயற்கை சூழ்ந்த பச்சை பசேல் என்ற பூங்காக்கள் தோப்புகள் நிறைந்த அவர்களுடைய ஊரை மாத்திட்டான். மாத்திட்டு நல்ல கனிவர்க்கங்கள், உலகத்தின் அத்தனை கனிவர்க்கங்களும் இருந்துச்சா இல்லையா, அதை மாத்தனா. அல்லாஹ் சொல்றான், அவங்களுடைய பூங்காவை பூரா அழிச்சிட்டு 2 பூங்கா மட்டும் கொடுத்துட்டான். 2 மரங்கள் மட்டும் கொடுத்துட்டான். தோப்பு என்ன? தவாதை உகுலின் வஹம்தின், கசப்பும் புளிப்பும் உள்ள மரம், அதை வச்சுட்டான். ஹம்தின் வ அஸ்லின் அப்புறம் வஷையும் மின் சிதிரின் கலீல், கொஞ்சம் இலந்தை மரம், அவ்வளவுதான். இதை தவிர எல்லாத்தையும் எடுத்துட்டான். இந்த 2 மரம் மாத்திரம் தான் இருந்தது. கசப்பு புளிப்பு உள்ளவையும் அதற்கு அடுத்து இலந்தை இலையும் இலந்தை மரமும் இருந்தது. வேறு எதுவும் இருக்கவில்லை. அல்லாஹ் சொல்லுகிற இலந்தை மரம் திருக்குர்ஆனில் 2 இடத்தில் வருகிறது. அதில் இது ஒரு இடம். 2வது இடம் சிதிர் என்றால், சிதிரத் என்றால் இலந்தை மரம் என்று பொருள். அந்த இலந்தையில இன்னொன்னு எது அப்படின்னா, சூரத்து நஜ்மில வருகிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜிற்கு போனார்கள். மெஹராஜுக்கு போன போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமுறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தது சித்ரத்துல் முன்தஹா என்கிற இடம். சித்ரத்துல் முன்தஹா என்பது எல்லையில இருக்கிற இலந்தை மரம் என்றதற்கு பொருள். வலகத் ரஆஹு நஸ்லத்தன் உக்ரா இன்த சித்ரத்தில் முன்தஹா என்று வருகிறது. சித்ரத்துல் முன்தஹாவை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எல்லை என்றும், அதை தாண்டி ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டார்கள் என்றும், அதனுடைய இலைகள் யானையின் காதுகளை போல இருந்தது என்றும், மூடிக்கொள்ளும் என்ற யக்ஷாஹா மா யக்ஷா என்றெல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய செய்திகள் சித்ரத்துல் முன்தஹாவை பற்றி வருகிறது. சித்ரத்துல் முன்தஹான்னா என்ன, அந்த மரம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கன்னா, யஅஜிஸு அன்ஹு வஸ்ஃபுல் பஷர், மனித குலம் அதை சரியாக வர்ணித்து சொல்ல முடியாது. சரி, ஏன் அதுக்கு எல்லைன்னு பேரு? சித்ரத்துனா இழந்த மரம், சித்ரத்துல் முன்தஹான்னு என்ன பேரு? ஒண்ணும் இல்ல, அது வரைக்கும் வேண்டுமானால் படைப்பினங்களின் கல்வி ஞானம் எல்லாம் போகலாம், அதை தாண்டிட்டா போக முடியாது. படைப்பினங்களினுடைய ஞானமும் அறிவும் அத்தோடு நின்று போகிற எல்லை என்று அர்த்தம். ஆக 3 மரம் ஆயிடுச்சு. குர்ஆன் சொல்லுகிற 4வது மரம் ஷஜரத்தே ஜைத்தூனா, ஜைத்தூன் மரம். குர்ஆனில் 18வது ஜுசுவில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லர்த் என்று தொடங்குகிற பிரபலமான வசனத்தில், ஷஜரத்தும் முபாரகா, பாக்கியம் பொருந்திய மரம், ஜைத்தூனா, ஜைத்தூன் மரம், ஷர்கியத்தின் வல கர்பியத்தின், கிழக்கும் அல்ல மேற்கும் அல்ல, கிழக்கு பகுதியும் அல்ல மேற்கு பகுதியும் அல்ல என்றெல்லாம் வரக்கூடிய வசனத்தில் பாக்கியம் பொருந்திய மரம்ங்கிறான். அது ஏன் ஜைத்தூன் மரத்துக்கு பாக்கியம் பொருந்திய மரம் என்றதற்கு பெயர் வந்தது? சாலனா வைக்குதல், தோல் பதனிடுதல், விறகாக அடுப்பில் வைத்து எரிக்குதல், எண்ணெயாக தலையிலே தேய்க்குதல், இந்த 4 பயன்பாடுகள் உலகத்துல வேற எந்த மரத்திலையும் இல்லை. ஜைத்தூன் மரத்திற்கு மாத்திரம் சொந்தம். அதனால்தான் ஜைத்தூனத்தும் முபாரக்கா. பரக்கத்துனாவே குறைந்த பொருளில் நிறைய வேலை நடக்கும், அதற்கு பெயர் பரக்கத். ஒரே ஒரு மரத்தினுடைய பட்டை, ஒரு மரத்தின் வேர், ஒரு மரத்தின் காய், ஒரு மரத்தின் பழம். ஜைத்தூன் காய் ஏராளமான மருத்துவத்தில்
திப்ப நபவியில் பயன்படுத்தப்படும். ஜைத்தூன் எண்ணெய் இல்லாத வீடுகள் இல்லை என்கிற அளவுக்கு அந்த பகுதியிலே ஜைத்தூன் எண்ணெய் பிரபலம். எனவே இந்த 4 பயன்பாடுகள் பெரும் பயன்பாடுகள், இது ஒருங்கே அமையப்பெற்ற மரம் என்பதால் அதற்கு ஜைத்தூனுக்கு முபாரக்கான மரம் என்று பெயர். இனி ஜைத்தூனை குறித்து அதனுடைய தோடு, பட்டை, வேறு, இலை, தலை ஒவ்வொன்றுடைய பயன்பாடும் என்று பேசினால் அது தனியாக நீண்டுவிடும். ஆக குர்ஆன் சொல்லுகிற 4வது மரம் முடிஞ்சது. 4 மரம் தான் குர்ஆனில் இருக்கிறது. ஆனால் இங்கே நாம் இந்த தராவீகிலே மரங்களை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டதன் பின்னணியில யோசிக்கிறது என்னன்னா 2 செய்தி. மரங்கள் வழியாக அல்லாஹ் நமக்கு சொல்றது 2 செய்தி. 4 மரம் சொன்னோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தடுக்கப்பட்ட மரம், ஷஜரத்து ஜக்கூம் என்கிற நரகத்திலே இருக்கிற மரம், அதற்கு பிறகு இளந்தை மரம், அதற்கு பிறகு ஜைத்தூன் மரம். சரி, எந்த மரமாக இருக்கட்டும், மரங்களை வைத்து அல்லாஹ் என்ன சொல்ல போகிறான்? 2 செய்தி. அதுல 1, மரங்கள் கூட சஜிதா செய்கிறது, மனிதர்களே நீங்கள் செய்ய மாட்டீர்களா என்று கேட்பது போன்று, அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்த், வானம் பூமியிலே உள்ளவைகளெல்லாம் சஜிதா செய்கிறது என்று சொல்லிவிட்டு வரும்போது, வஷ்ஷம்சு வல் கமரு வத்தவாபு வன் நஜ்மு வஷ்ஷஜர் வத்தவாபு வஷ்ஷஜரு வகதீரும் மினன் நாஸ், சூரியன், சந்திரன், ஜீவராசிகள், மரங்களும் சஜிதா செய்கிறது. மரங்களின் சஜிதாவை அல்லாஹ் தனி குறிப்பிடுகிறான் சூரா ஹஜ்ஜிலே வருகிற அத்தியாயம். ஹஜ் மட்டுமல்ல, பிரபலமான சூரா அர் ரஹ்மானில் நமக்கெல்லாம் தெரியும், அந்நஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான், செடியும் மரமும். நஜும் என்பதற்கு இங்கே நட்சத்திரம் என்ற பிரபலமான பொருள் அல்ல, செடி என்று பொருள். செடியும் மரமும் அல்லாஹுவிற்கு சஜிதா செய்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மரமே சஜிதா செய்கிறது, நீ செய்ய மாட்டியான்னு அர்த்தம். கடைசியாய் விஷயத்திற்கு வருவோம். மரத்தின் வழியாய் அல்லாஹ் சொல்லுகிற 2வது செய்தி இது. என்ன செய்தி தெரியுமா? இன்னைக்கு ஓதப்படுகிற தராவீகினுடைய வசனம். அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தொய்யிபா கஷஜரத்தின் தொய்யிபா அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா துதி உகலஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா யضربுல்லாஹு அம்ஸால லின்னாஸி லஅல்லஹும் யதஃபக்கரூன். நல்ல கலிமாவுக்கு உதாரணம் நல்ல மரம், மனம் மிக்க கலிமாவுக்கு உதாரணம் மனம் மிக்க மரம், குஃப்ருக்கு உதாரணம் கெட்ட மரம். அது கெட்ட மரம், முள்ளு மரம், ஆழமாக வேர் இல்லாத மரம், இப்படியெல்லாம் வைத்துக் கொள்ளலாம். சரி, இந்த நல்ல மரம் நல்ல கலிமா, இதைத்தான் யோசிக்கணும். இப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற தௌஹீதின் தாரக மந்திரம் அந்த நல்ல மரத்திற்கு ஒப்பானது. இந்த மரத்தை கொண்டு என்ன பொருள் என்று முஃபஸ்ஸிரீன்களில் பெரும்பாலான முஃபஸ்ஸிர்கள் சொல்லுகிறார்கள், இது பேரித்தம்பழ மரத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னஹா அந்நஹ்லா, ஏன்னா எப்போதும் சாப்பிடுவதற்கு அது பலன் தரும். துதி உகுலஹா குல்ல ஹீன். குல்ல ஹீன்னா, இந்த ஹீனுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தப்சீர்ல 6 மாசம்னு எழுதுறாங்க. அவங்கள்ட்ட ஒருத்தர் நான் லா உகல்லிமுஹு ஹத்தா ஹீன், ஒரு ஹீன் வரையும் பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன், ஹீன் வரையும். அப்ப என்ன செய்யறதுன்னு கேட்டப்ப சொன்னாங்க, ஹீன்னா 6 மாசம்னு அர்த்தம், நீ 6 மாசம் பேசாம இருந்துட்டா சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ 6 மாதத்திற்கு ஒரு முறை அறுவடைக்கு தயாராகி பழமாய் தருகிற தூத்தி ஊக்கலஹா, சுவைக்க தரக்கூடிய அந்த மரத்தை பற்றித்தான் அல்லாஹு சொல்லி இருக்கிறான். அது மனம் மிக்க கலிமாவுக்கு அந்த மரம் உதாரணம். ஹதீசுகளில் பேரித்தம்பழ மரத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமுக்கு ஒப்பானார்கள். ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் முஸ்லிமை போல, அது என்னவென்று தெரியுமா என்று சஹாபாக்களிடத்தில் விடுகதை கேட்டு நாயகம் விடை பெற்ற ஹதீஸ் சஹீஹுல் புகாரி உள்ளவற்றில் பிரபலமாக வருகிறது. பேரித்தம்பழ மரம், அல்லாஹ் பேரித்தம்பழ மரத்தை கலிமாவோடு ஒப்பிடுகிறான் என்பதால் அந்த மரத்தை யோசிக்க வேண்டும், அந்த பழத்தை யோசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில், முஸ்லிம்களின் வாழ்வில் இரண்டரை கலந்தது பேரித்தம்பழ மரம். ஒரு சில ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பதற்கு உருவாக்கப்பட்ட மண்ணிலிருந்து, அதன் தொப்புள் பகுதியில இருந்து அந்த மிச்சம் உள்ள மண்ணு கொஞ்சம் இருந்தது, அதிலே உருவானது
பேரித்தம்பழ மரம். எனவே பேரித்தம்பழ மரத்துக்கும் முஸ்லிமுக்குமான உறவு, பேரித்தம்பழ மரம் சிறிய தந்தையை போல, ஆதம் நமக்கு தந்தை என்றெல்லாம் எழுதுவார்கள். கயிர், இந்த பேரித்தம்பழ மரம் நம்மோடு ஒன்றி விட்டது. குழந்தையை கொண்டு வந்து மடியில் வைத்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹ்னீக் செய்வார்கள். அதுக்கு பேரிச்சம்பழம் வேண்டும். முஸ்லிம்கள் சகர்களிலே கூட பேரித்தம்பழம் எடுத்துக்கொள்ளுவது, சகரிலும் எடுத்துக்கொள்வது நபி வழி என்று இருக்கிறது. இஃப்தாரிலே பேரித்தம்பழம் எடுத்துக்கொள்ளுவோம், அதுவும் நபி வழியிலே வருகிறது. பெருநாள் என்று அதிகாலை பேரித்தம்பழம் எடுத்துக்கொள்ளுவோம், அதுவும் நபி வழியிலே வருகிறது. சதக்கத்துல் ஃபித்ர் என்று வழங்குவற்றிலும் பேரித்தம்பழத்தினுடைய ஒரு படி அளவு தர வேண்டும் என்பதை பற்றி வருகிறது. சதகாவை பற்றி ஊக்குவிக்கிற இடமெல்லாம் ஒரு பேரித்தம்பழத்தின் ஒரு பகுதியை பீத்து கொடுத்தாவது, சதகா செய்தாவது நீங்கள் சுவனத்தை அடைந்து கொள்ளுங்கள், நரகத்தை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள், இத்தகுன்னார வலவு பிஷிக்கி தமரா என்கிற ஹதீஸும் உலகத்திலே பிரபலமானது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவது போல், பைத்துல்லா தமர ஃபீஹி ஜியாஉ அஹ்லிஹி, எந்த வீட்டில் பேரிச்சம்பழம் இல்லையோ அந்த வீட்டில் உள்ளவர்கள் பசியோடு இருப்பவர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவிப்பும் இங்கே யோசிக்க வேண்டும். மரங்களை குறித்து மாமறையிலும் சரி, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலும் சரி நிறைய செய்திகள் உண்டு. நபிகளாரை நேசித்து காதலித்து கீழே இறக்கி விடப்பட்ட மிம்பர் படியினுடைய மரம் அழுததை பற்றி ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள் அல்லவா, மரத்திற்கு கூட நாயகத்தின் மீது இவ்வளவு காதல் உண்டென்றால் மனிதா உனக்கு இல்லையா என்று கேட்கிற ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹுவின் கேள்வி உட்பட நிறைய செய்திகள் மரங்களை குறித்து உண்டானது இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவிடத்தில் துஆ செய்வோம். திருமறையில் அல்லாஹ் எந்தெந்த வார்த்தைகளை, பாடங்களை எல்லாம் நமக்கு படிப்பினைக்காக சொல்லி இருக்கிறானோ அவைகளை எல்லாம் புரிந்து உணர்ந்து விளங்கி மறைகூறும் ஞானங்களை மனதிலே ஏற்று வாழ்ந்து அதன் பிரகாரம் ஒழுக, அதன் வழியாக திருமறையின் வழியாக வெற்றி பெற அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.